ஒரு சிறிய கிராமத்தில் ஆரி என்ற புத்திசாலி ஆடு இருந்தது. அவளுக்கு எப்போதும் புதிதாக கற்றுக்கொள்ள விருப்பம். அவள் ஒரு பழமையான மரத்தடி நிழலில் படிப்பதை அதிகம் விரும்பினாள். அந்த கிராமத்தில் ஒரு குறும்புக்கார குரங்கு இருந்தது. அதன் பெயர் கிட்டு. கிட்டு ஆரியை கேலி செய்ய அடிக்கடி முயன்றது. ஒருநாள் கிட்டு ஆரியின் புத்தகத்தை பறிக்க முயன்றது. "ஏன் என் புத்தகத்தை நீ தொடுகிறாய்?" என்று ஆரி அமைதியாக கேட்டாள். கிட்டு சிரித்துக்கொண்டே, "நீ எப்போதும் படிப்பதில் என்ன பயன்?" என்றது. "படிப்பு அறிவைத் தரும், அறிவோ எதையும் வெல்லும்" என்றாள் ஆரி. ஆனால் கிட்டு அதை கேட்கவில்லை. அது ஒரு மரத்திற்கு தாவியது. சில நாட்களுக்குப் பிறகு கிராம மக்கள் பீதியிலிருந்தனர். ஒரு பெரிய முதலை ஆற்றிலிருந்து வெளியேறி வந்தது. முதலை மிகவும் ஆபத்தான இடத்தில் இருந்தது. யாருக்கும் அதை அப்புறப்படுத்த தெரியவில்லை. கிட்டு மர உச்சியிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்தது. அது பயந்து நடுங்கியது. ஆரி அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்தாள். அவள் பயப்படவில்லை. ஆரி முதலைக்கு அருகில் சென்று, "தயவு செய்து இங்கே இருந்து செல்லுங்கள்" என்றாள். முதலை ஒரு கண் திறந்து பார்த்தது. ஆச்சரியப்பட்டது. "நீ ஒரு சிறிய ஆடு, நீ பயப்படவில்லையா?" என்று முதலை உறுமியது. "எனக்கு பயமில்லை. நான் விலங்குகள் பற்றிய அறிவை படித்திருக்கிறேன்" என்றாள் ஆரி. "நீ ஒரு புத்திசாலி முதலை என்பதை அறிவேன். உனக்கு ஆற்றில் மையப் பகுதிதான் மிகவும் பிடிக்கும்." ஆரி புத்தகத்தில் படித்த ஒரு சிறப்பு பாடலை மெதுவாக பாடினாள். பாடல் முதலைக்கு மிகவும் அமைதியை தந்தது. மெதுவாக முதலை தன் வாலையும் உடலையும் ஆற்றின் ஆழத்திற்கு நகர்த்தியது. கிட்டு மரத்திலிருந்து குதித்தது. அதன் முகம் வெட்கத்தால் சிவந்தது. "ஆரி, நீ அறிவினால் எங்களை காப்பாற்றினாய்" என்றது கிட்டு. மற்ற கிராம மக்களும் ஆரியை பாராட்டினார்கள். அவர்கள் தலைவணங்கினார்கள். "பயத்திற்கு மருந்து அறிவே. அதை கற்றுக்கொண்டால் பலம் வரும்" என்றாள் ஆரி. கிட்டு ஆரியிடம் மன்னிப்பு கேட்டது. அது இனிமேல் அவளை தொந்தரவு செய்யாது என்றது. அன்று முதல் கிட்டுவும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தது. ஆரி சிரித்தாள். கிராமம் முழுவதும் அமைதி நிறைந்தது, அறிவின் ஒளியால்.